போன தலைமுறைகளில் வருமானம் மீடியமாக இருந்தது. ஆனால் சேமிக்கின்ற பழக்கங்கள் அதிகமாக இருந்தது. ஆனால் அந்த தலைமுறைகள் மாற மாற இப்போ இருக்கிற தலைமுறைகளில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த சேமிக்கிற பழக்கம் மிக மிக குறைவாக இருக்கிறது. ஆனால் வருமானம் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஏன் இந்த சேமிக்கிற பழக்கம் மிக குறைவாக இருக்குது அப்படின்னு யோசித்து பார்க்கும் பொழுது, இப்போ இருக்கிற அந்த காலகட்டங்களில் இஎம்ஐ நெட்வொர்க்கு, கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன் இப்படி ஏதாவது ஒரு வகையில் அந்த தேவைகளை சந்திக்கிறதுக்கு அவங்களால முடியுது. வருமானமும் அதிகமாக இருக்கிறதுனால அந்த சேமிக்கிற பழக்கத்தின் மேலே இருக்கிற ஆர்வம் மிக மிக குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி அந்த சர்வேல சொல்கிறாங்க. ஆனால் வேதம் பைபிள் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, சேமிப்பு ஒரு மனுஷனுக்கு மிக மிக முக்கியமானது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களில் அவருடைய ஊழியத்தின் நாட்களில் பல அற்புதங்களை செய்தார். அதில் முக்கியமான அற்புதம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவரை பார்க்க வந்த ஜனங்கள் கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேலான ஜனங்கள் அவரை பார்க்கும்படி வந்தாங்க. அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார், அவங்களுடைய வியாதிகளை சொஸ்தமாக்கினார். ஆனால் அப்படி கூட்டம் அதிகமாக இருந்ததுனால ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவங்க திரும்பி போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஆனால் அப்போ அவர் சொல்கிறார், இவங்களுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு கொடுத்து தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் சாப்பாடு அங்கே ஒன்றும் இல்லை கையில். ஒரே ஒரு பையன்கிட்ட ஒரு 2 மீனும் 5 அப்பங்களும் மட்டும்தான் இருந்தது. 5 பிரெட்டு 2 மீன் தான் இருந்துச்சு. ஆனால் அதை அவர் வாங்கி அதை ப்ளஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அது அபிமிருதமாக அது பெருகி 5000 பேரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்கிற ஒரு அற்புதத்தை இயேசு கிறிஸ்து செய்தார். அது பைபிளில் ரெக்கார்டாக இருக்குது. அப்போ இந்த அற்புதம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் நடந்த ஒரு விஷயம்தான் ரொம்ப ஹைலைட் ஆனது. என்னன்னு சொன்னால், அந்த 5000 பேர் சாப்பிட்டு முடிந்த பின்ன மீதமான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கு. அப்போ இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்தார், திரளான ஜனங்கள் சாப்பிட்டார்கள். இன்னும் 10,000 பேர் வந்தால் கூட அவரால் சாப்பாடு கொடுக்க முடியும். ஆனாலும் மீதமானதை எடுத்து வைக்க வேண்டும் என்கிற அந்த காரியத்தை அங்கே அவர் இன்சிஸ்ட் பண்ணுறார். மீதமான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். கண்டிப்பாக அது யாரையாவது ஒரு ஏழை ஜனங்களுக்கு தான் அதை கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. அப்போது இந்த மீதமான துணிக்கைகளை எடுக்கிற பழக்கம், இந்த சேமிக்கிற பழக்கத்தை அங்கே இயேசு அங்கே முன்மாதிரியாக செய்து காட்டியதை நம்ம பார்க்க முடியும். அதனால் நம்ம இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டியது, சேமிப்பு மிக மிக அவசியமானது. நம்ம அனாவசிய செலவுகளை குறைத்துவிட்டு மீதமுள்ள துணிக்கைகளை எடுத்து நாம் சேமிப்போமானால் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். God bless you. Have a good day.